பிரைஸ் தி லார்ட். ட்ரினிட்டி ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மே மாத வாக்குத்தத்த தலைப்பு புதிய காரியத்தை செய்திடுவார். இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்காரு. அந்த தலைப்புல இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு புதிய நாமத்தை தரப்போறார். ஆமா, வேதத்துல நிறைய பேருக்கு ஜீசஸும் சரி கர்த்தரும் சரி புதிய நாமத்தை தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 3 பேரை பார்க்க போறோம். அந்த 3 பேரோட வாழ்க்கையில கர்த்தர் புதிய நாமத்தை தந்து அந்த நாமத்தினால அவங்க என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க, அதே மாதிரி கர்த்தர் நம்மளுக்கும் இன்னைக்கு ஒரு புது நாமத்தை வைத்து நம்மளை அழைக்க போறாரு. அதனால நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆபிரகாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆபிராம் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? ஜெனசிஸ் 17:5 வாங்கல. இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். அது கூடவே சேர்த்து அவரோட மனைவிக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்க. அதே அதிகாரம் 15வது வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும். இந்த 2 பேருக்கும் ஏன் இந்த பேர் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனாலன்னு ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. 16வது வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாக அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அதேதான் ஆபிரகாமுக்கும். சோ திரள் கூட்ட ஜாதிக்கு நீங்க தகப்பனா இருப்பீங்க, திரள் கூட்ட ஜாதிக்கு அவள் தாயா இருப்பா அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த வேலையில கட்டளையிடுறாரு இல்லையா? இது நாள் வரைக்கும் 75 வயசாது ஆபிரகாமுக்கு. இது நாள் வரைக்கும் அவனுக்கு ஒரு பிள்ளை கிடையாது, பிள்ளை இல்ல. அந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் ஏங்கி இருப்பான், கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாம், இல்ல தன் இனிமே நம்மளுக்கு அந்த குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நேரத்துல வந்து ஒரு புது நாமத்தை தராரு. உன் சந்ததி இப்படி இருக்கும், நீ இந்த தேசத்துக்கே நீ வந்து தகப்பனா இருக்க போற, திரள் கூட்ட ஜாதிக்கு நீ தாயா இருக்க போற அப்படின்னு கர்த்தர் ஒரு நாமத்தை தராரு. இன்னொரு நாமம் இங்க வாங்கல, யாக்கோபுக்கு கர்த்தர் இன்னொரு நாமத்தை கொடுக்கிறாரு. ஜெனசிஸ் 32:28. அப்பொழுது அவர் 27ல பாத்தீங்கன்னா, உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு ஒரு நாமம் கிடைச்சிருக்கு. இந்த நாள் வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நம்மெல்லாம் இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேலுக்கு எதிரா மந்திரம் இல்ல, குறி சொல்றது இல்ல, பில்லி சூனியம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எவ்வளவு அந்த நாமத்துக்கு எவ்வளவு வல்லமையான நாமமா கர்த்தர் வந்து யாக்கோபு இது நாள் வரைக்கும் அவன் எல்லாரோட காலையும் புடிச்சு வாழ்ந்தான், இது நாள் வரைக்கும் அவன் எல்லாரையும் ஏமாத்தி வாழ்ந்தான், இது நாள் வரைக்கும் அவன் ஓடி 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 ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனா அந்த செகண்ட்ல, அந்த என்கவுண்டர்ல அவனுக்கு ஒரு புது நாமத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை ஒரு 12 ஜாதி 12 ட்ரைபு இந்த உலகத்துக்கே அவனை வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா வச்சாரு. அது ஜேக்கபோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா அமைஞ்சிச்சு இல்லையா? அடுத்தது ஒருத்தவங்களை நான் காட்டுறேன் வாங்கல, என்னோட கூட சேர்ந்து. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். இந்த இடத்துல யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, சீமோனை பார்த்து ஜீசஸ் சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த இடத்துலயும் சீமோனுக்கு நீ பேதுரு, அவனோட ஊழியத்திலேயே அவனோட மினிஸ்ட்ரியில ஒரு புது டைமென்ஷன், உன் மேல நான் என் சபையை கட்டுவேன், நீ ஒரு ராக்கா இருப்ப அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு புதிய நாமத்தை தராரு இல்லையா? இப்ப இந்த 3 இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரும் இயேசுவும் ஒரு புது நாமத்தை வச்சு யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அப்ப அவங்க லைஃப்ல என்ன நடக்குது, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வல்லமையான காரியம், ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியம், ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் ஒரு புது நாமத்தை இந்த 3 பேருக்கும் வைக்கிறாங்க. இந்த வேலையில கூட கர்த்தர்
கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு புதிய காரியத்தை செய்வேன்னு நமக்கு வாக்கு பண்ணிருக்காரு. ஒரு புதிய நாமத்தை நமக்கு தர போறாரு. எப்படி கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைச்சாரு. அவன் ஒரு வீக்கஸ்ட் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே அப்படின்றாரு. தானியேலை பார்த்து எனக்கு பிரியமானவனே அப்படின்றாரு. ஒரு அடிமையா போன தானியேலுக்கு, யாருமே சொந்தக்காரங்க இல்லாத இடத்துல இருக்க தானியேலுக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவனே அப்படின்னு கர்த்தர் அழைக்கிறாரு. இந்த நாள்ல கூட இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இந்த உலகம் உங்களை சொல்லலாம், நீ முட்டாள்னு சொல்லலாம், நீ தரித்திரன்னு சொல்லலாம், நீ வியாதிக்காரன், நீ பலவீன, நீ சுகவீனன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பலவான், நீ பலவான், நீ ஐஸ்வர்யவான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு புதிய நாமத்தை நமக்கு தராரு. நீ முட்டாள் இல்ல, நீ ஞானி அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலையில உலகம் சொல்ற பேரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போறோமா? உலகம் நம்மளுக்கு வைக்கிற பேரை நம்ம ஏற்றுக்கொள்ள போறோமா? இல்ல புதிய நாமம், ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை நமக்கு வச்சிருக்காரு. அந்த நாமம் இன்னைக்குமே நமக்கு ஆசீர்வாதமான நாமம். இந்த வேலையில கூட விசுவாசத்துல, ஆண்டவரே என்ன நீங்க பேர் சொல்லி அழைங்கப்பா, என் பேரை மாத்துங்கப்பா, என்ன உலகம் இப்படி அழைக்குது அதெல்லாம் நீங்க அடிச்சு போடுங்களேன். நான் எதுக்கும் லாய்க்கலன்னு உலகம் என்ன அழைக்குது. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவனாலே, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. அந்த பலன் எனக்கு தாங்க, என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்ன இயேசு உங்களை எப்படி கூப்பிடுறாரு அதுக்கு செவி கொடுங்க. உலகத்துக்கு உங்க செவியை அடைச்சு கொள்ளுங்க. இந்த நாள்ல கூட இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமானதா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். உலகத்துக்கு உங்க காதை அடைச்சு கொள்ளுங்க. இயேசு உங்களை எப்படி கூப்பிடுறாரு, இயேசு உங்களுக்கு என்ன நாமம் வச்சிருக்காரு, அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே நன்றி, இயேசுவே நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நட்சத்திரங்களையே பெயர் சொல்லி அழைக்கிற தேவனே, எங்களை ஆண்டவரே எங்களுக்கு புது நாமத்தை தருவேன்னு சொல்லிருக்கீங்களே அப்பா. இந்த உலகம் அழைக்கிற நாமம் இல்ல, இந்த உலகம் எங்களை பழி சொல்லும், இந்த உலகம் எங்களுக்கு குறைவதான் சொல்லும், நீ பயந்தாங்கோலின்னு சொல்லும், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும், நீ உன்னால இது செய்ய முடியாதுன்னு சொல்லும். ஆனா ஆண்டவரே, நீங்க எங்களை பலசாலின்னு அழைக்கிறீங்களே ராஜா, நீங்க எங்களை ஐஸ்வர்யவான்னு அழைக்கிறீங்களே சுவாமி, நீங்க எங்களை பிரியமானவளேன்னு அழைக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேலையில கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே புதிய நாமத்தை தரீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு give them a new name, oh master. ஆண்டவரே, அந்த எப்படி யாக்கோபுக்கு ஒரு புதிய நேம் கொடுத்து அவனோட பாஸ்ட எரேஸ் பண்ணீங்களோ, அந்த மாதிரி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு புதிய நாமத்தை கொடுத்து அவங்களோட பாஸ்ட், அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி அவங்க ஒரு ஆசீர்வாதமான எராக்கல்ல போக கிருபை கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.